அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். அஞ்சிலே ஒன்றை பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றுமாக ஆரியார்க்காக அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அவன் நன்மை அளித்து காப்பான். நேயர்களே, நமக்கு பல விதத்திலும் பல கேள்விகள் உண்டு. அதிலே இன்றைய ராசி பலனை பார்க்கும்போது கோச்சார பலன் ராசிகள் அப்படின்னு பார்க்குறோம். அது சந்திரன் அடிப்படையில் இருக்கிறது. எங்களுக்கு லக்னம் தெரியும், எங்களுக்கு லக்னத்துக்கான பலன்களை எப்படி பார்ப்பது என்று பல நேயர்களின் தொடர் கேள்விக்கு ஒரு பதிலாக, நீங்கள் கடக லக்னமாக இருந்து கன்னியா ராசியாக இருந்தீர்கள் என்றால் கடக லக்னத்தையும் கடக ராசி என்று எடுத்துக்கொள்ளுங்கள், கன்னி ராசி இந்த இரண்டையும் நீங்கள் தொடர்ந்து ரெண்டு பார்வைக்க வேண்டும். அந்த ரெண்டுத்தையும் பார்த்து கிளப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான முழுமையான ராசி பலன் தெரிந்துவிடும் என்பதை நீங்கள் மனதிலே குறிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த இனிய காலை வேளையிலே இன்றைய ராசி பலனை தொடர்ந்து காணுங்கள். வணக்கம். 22 மார்ச் 2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் சனிக்கிழமை, தேய்பிறை அஷ்டமி. இன்று மூல நட்சத்திரம். வருடம் பிறந்து 81 நாட்கள் ஆகின்றது. இன்னும் 284 நாட்கள் இருக்கின்றன நம்ம கையிருப்பாக. இன்றைய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தா காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. இன்றைக்கு கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 2:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை காலம், குளிகை நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைக்கு சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். கரண நேரம் அப்படின்னு பார்த்தா நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. மீன லக்னத்திலே ராசியின் இருப்பு நாழி 3 வினாழி 15. இன்றைய சூரிய உதயமானது காலை 6:20 வரை அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் ரோகிணி நட்சத்திரம். ஏன்னா மூல நட்சத்திரத்தில் நமக்கு தனுசு ராசிக்குள்ளே இருக்கும்போது கார்த்திகை மற்றும் ரோகிணி என்ற ரிஷப ராசிக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். இன்றைய நாளிலே கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்குமானால் ராகு, சூரியன், சுக்கிரன் இந்த 3 பேரும் மீன ராசிக்குள்ளே இருப்பார்கள். இது நம்முடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி சுக்கிரன் புதன் வக்கரத்தில் இருப்பதும் ராகு சூரியன் மீனத்தில் இருப்பதும் இது மீன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை. 3ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருப்பார், 4ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பார் மிதுனத்தில். மீனத்தினுடைய 7ஆம் இடமான கன்னியாவுக்குள்ளே இருக்கக்கூடியது கேது அமர்ந்திருப்பார். மீனத்தின் 12ஆம் இடமான கும்பராசிக்குள்ளே சனி அமர்ந்திருப்பார். இது திருக்கணித பிரதானம். இன்றைய திதியானது அஷ்டமி திதி. நார்மலாக இந்த சனிக்கிழமை அஷ்டமி திதி வந்தால் காலாஷ்டமின்னு பேர். காலனை உதைத்தவன் அப்படின்னா யாருன்னா நம்முடைய சிவபெருமான். அப்போ சிவபெருமானை இன்றைக்கு வழிபடுவதனாலே காலாஷ்டமி அப்படிங்கிற விஷயம் உண்டு. இன்றைக்கு அத்தனை பலன் எப்படின்னா மோட்சமான மிருத்யுஞ்சமான அப்படின்னு சொல்லுவாங்க, மரணத்தை வெல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இன்றைய நாளிலே நமக்கு அம்மை அப்படிங்கிறது அதிகமாக வருவதிலே கொஞ்சம் குறைந்து இருக்கிறது மெடிசன் ரிலேட்டடாக. ஆனாலும் அந்த அம்மை நோக்கியை தீர்க்கக்கூடிய திருத்தலம் உண்டு என்றால் படவேட்டு அம்மாள் ரேணுகாம்பாள் கோயிலில் இருக்கும் அந்த மாரியம்மன் இந்த அம்மை நோவை தடுப்பவளாக அமைகிறாள். அவர்களிடம் வாங்கி கொடுக்கிற தீர்த்தங்களை வாங்கி உடம்பிலே தெளிக்கும் போது அம்மை குறைகிறது அப்படின்னு பார்க்கிறோம். நாம் பல விஷயங்களிலே வாழ்க்கையிலே எதுக்கும் ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதுலேயும் பல விஷயங்கள் நாம் ஒரு கடனை கொடுத்துட்டு கேட்க போனால் அவங்க நம்மளை முறைச்சிட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால தான் சொல்லுவான், பயிர் பார்க்காம கெட்டது
கடன் கேட்காம கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பின்னாடி சுற்றி சுற்றி அழுத்து போய் அப்படி டயர்டாக உட்காரும்போது ஒரு நாள் என்னப்பா கடன் கொடுத்தியே கேட்க மாட்டியான்னு நம்ம வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி ஏமாற்றுகள் உண்டு, ஆனாலும் நம்மளை வாழ்க்கையில் ஏமாற்றாத ஒன்று உண்டு என்றால் பஞ்சாங்கம் என்பது உண்டு. எப்படின்னா அது திதி வார நட்சத்திர யோகம் என்பதை கணித்து நமக்கு ரிஷிகள் கொடுத்து விட்டார்கள். இன்னைக்கு இந்த வேலை செய்ய இதெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி வாரம் அப்படிங்கிற போது சனிவாரம், சனிவாரத்தன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானுக்கு மிகுந்த உகந்த நாள். அதில் நல்ல தண்ணி அப்படிங்கிறத தண்ணியை குவளையில் ஊற்றி நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது அந்த சேராகக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு நல்லது ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா சனிக்கு சேருன்னு ஒன்று உண்டு. அதனால் இன்று பூச்செடி வாங்கி வைப்பது ரொம்ப முக்கியமான காரியமாக வைத்தோடு தோல் சம்பந்த பொருட்களை வாங்காமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளிலே 19வது நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தின் நாள். இன்று இந்த மூல நட்சத்திரத்தின் போனால் பேர் வைக்கிறதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம், விவாகம் பண்ணலாம், சீமந்தம் பண்ணுறது, உபநயனம் பண்ணுறது, கர்ணபூஷணம்னு சொல்லி காது குத்துறது, விதை விதைக்கிறது, கடன் தீர்க்கிறது, இதெல்லாம் இந்த மூல நட்சத்திரத்தில் பண்ணினா நல்லது. இன்றைய திதி அஷ்டமி திதி. அஷ்டமி திதி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நவமி திதி எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டுமே சண்டைக்கு யூஸ் பண்ணுவோம், யுத்தம் செய்வதற்காக யூஸ் பண்ணக்கூடியது, தானியங்களெல்லாம் வரவு வைக்கக்கூடியது, வாஸ்து சிற்ப சாஸ்திரங்களுக்கு செய்கிறது, கோபமான காளி தெய்வங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தெய்வம் கோபமான தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் பண்ணுவதற்கான நாள் இந்த அஷ்டமி நாள். ரத்தினங்கள் ஆபரணங்கள் ஆகியவை வாங்கக்கூடிய நாள் இன்றைக்கு. இன்றைய நாளிலே 5 முகம் கொண்ட சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப முக்கியமான வழிபாடு. கன்னி மிதுன ராசிகளுக்கு இன்றைக்கி திதிசூன்யம்னு சொல்லுவாங்க. அதனால் கிருஷ்ணருடைய வழிபாடு செய்துவிட்டு இவர்கள் இன்றைக்கு வழிபடும் போது நல்லது ஒரு பலனை கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. கரண பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலவ கரணம் அப்படின்னு இருக்குது. பாலவன்னா புலின்னு அர்த்தம். பாலவ கரணத்து மேலே மங்களகரமான காரியங்கள் எல்லாத்தையும் செய்யலாம், உற்சவங்கள் செய்யலாம், பிரயாணங்கள் செய்யலாம், வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்யலாம், யுத்தம் செய்யலாம், யாரோட வழக்குகள்லாம் போடணுன்னா இன்றைக்கி பண்ணலாம். அதே மாதிரி நல்ல பதவி ஏற்றுக்கொள்ள விஷயம்லாம் பண்ணலாம். இன்றைய நாளிலே புலி அப்படின்னோடனே ஐயப்பன் ஞாபகம் வந்துடும். ஐயப்ப வழிபாடு ரொம்ப நல்லது. இன்றைக்கி சுவாமிக்கு சந்தன காப்பு சாத்தி அதை வழிபடுறது சிவனுக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மூச்சு பயிற்சி தியான பயிற்சியெலாம் இன்றைக்கி மேற்கொண்டால் ரொம்ப நல்லது. கௌலவகரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கௌலவகரணம் புதிய வாகனங்கள்லாம் ஏறுது, சகல விதமான சுபகாரியங்கள் எல்லாம் செய்வதற்கு, மந்திர காரியங்கள்லாம் செய்வதற்கு இந்த கௌலவகரணம் முக்கியமான காரணம். கௌலவம்னாலே பூவராகன் பெருமாள், பூவராக பெருமான், தஞ்சை வாராகி பெருமாள், இவங்களெல்லாம் வழிபடுறது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது. முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வது இந்த கௌலவ பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது. யோக பலன் அப்படின்னா வியத்பாதம் அப்படின்னு, வியதிபாதம் அப்படிங்கிற யோகம், வியதிபாதம் யோகம்லாம் உனக்கு தசாகாரியம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியது. தானத்திலே சிறந்த தானம் பொன் தானம் சொல்லுவாங்க, ஸ்வர்ண தானம் அப்படிங்கிறது. அந்த தானத்தை செய்வது, நதிகளிலே சென்று புனித நீராடுதலுக்கு, அப்புறம் சத்துருக்களை எல்லாம் அழிப்பதற்கான ஹோமங்களை செய்வதற்கு, சிராத்தம் செய்வதற்கு இந்த யோகத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்னாகணும், சத்ரு சம்ஹாரமாக மாறிவிடும். அது நமக்கு வாழ்க்கையிலே நமக்கு பல பலன்களை கொடுக்கும் என்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்வோம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே நமது ராசியின் அடிப்படையிலே பார்க்கும்போது ராசியின் 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடியவர் குரு. குரு 2ஆம் இடத்திலே இருப்பதனாலே பொருள் வரவு உண்டு அப்படின்னு ரூல் உண்டு. பைசா உண்டு, எப்படி இருந்தாலும் பைசா வந்துடும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தனத்தை கன்ஃபார்மாக கொடுப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்கள் ராசியின் அதிபதியே அவர் தானே. உங்கள் ராசியின் அதிபதி 1க்கும் 8க்கும் உரியவர் 3ஆம் இடத்தில் அமர்ந்தால் காசு உண்டுன்னு மகரிஷி சொல்லி போயிருக்கார். அதனால் காசு உண்டு அப்படின்னு சொல்கிறது. 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறார். சூரியனோடு சேர்ந்திருக்கிறது யார்? சனி இருக்கிறார், புதன் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பயிற்சிக்கு முன்னாடியே காட்டி கொடுத்துள்ளார். அதை நான் பெயர் போய் 29ஆம் பெயர்வார். ஆனாலும் அதனுடைய எஃபெக்ட் கிடச்சிருமான்னா கிடச்சிரும். ஆனால் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் எஃபெக்ட் இருக்கும். அதனால் எஃபெக்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும்? பணம் வரும்.
உங்களுக்கு எப்படியாவது ஒரு இடத்துல பணத்தை வரவழைச்சு கொடுத்துருவார். தனஸ்தானத்தில் 11வது ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பணம் எப்படியாலாம் வந்துடும். உழைத்ததுனால் வரக்கூடிய பலன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துச்சுக்கோங்க. நீங்கள் கணக்கு பார்க்கவே வேண்டாம், என்ன பண்ணீங்களோ அதுக்கான டான்னு வந்து வந்துடும். அப்படிப்பட்ட நாளில் தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த சனீஸ்வர பகவானுக்கு பார்க்கும்போது 9ஆம் இடத்துல அப்படின்னா தனுசு ராசியில் உட்கார்ந்துருக்கிற உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது தனுசு ராசியில் இருக்கக்கூடியதில் சந்திரனான பிரவேசிக்கிறார். நார்மலாக 9ஆம் இடத்துல சந்திரன் பிரவேசித்தால் அது வந்து காரியத்தை தாமதப்படுத்துவார் அப்படின்னு ரூல் உண்டு. அப்போ உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி மெதுவாக தான் நடக்கும், கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக நடக்கும் சார், ஆனால் நடந்துடும் சார் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் தாமதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உண்டு. வெற்றியின் அடிப்படையில் பார்க்கும்போது சுக்கிரனானவர் அமர்ந்திருக்கிறது 12ஆம் இடம், அதனால் லாபத்தை கொடுப்பார். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்ட உங்களுக்கு புதனானவர் 3ஆம் விதி வெற்றியின் நாயகன், அவர் 12ல் மறைந்து போவது வெற்றிக்கான ஒரு தடை கல்லாக அமைகிறது. அப்போ தடை இருப்பு அப்படின்னு காட்டிங்கன்னா தடை இருக்கும். உங்களுக்கு எப்படியான தடை உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க இன்றைக்கு நாளில் காலாஷ்டமி, அதனால் பைரவருக்கு நீங்கள் பூசணிக்காய் அப்படின்னு பார்த்துருப்பீங்களா, தடிக்காலாம் சொல்லுவோம். அந்த காயை வெட்டி அதனுடைய விதைகளெல்லாம் எடுத்து விட்டு அதற்கு பதிலாக எண்ணெயை ஊற்றி திரியை ஊற்றி அந்த கால பைரவருக்கு நீங்கள் அந்த விளக்கை போடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு தடை விலகி நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், டெஃபினட்டாக நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுடைய ராசிகளிலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு, உங்கள் ராசிநாதனான அந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடியது 11வது இடமான மீன ராசிக்குள்ளே பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சுக்கிரன் வக்கரத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார். ஒரு நல்லது ஒரு விசேஷ காலில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து விடுவார். 11வது இடத்திலே ஏற்கனவே அமர்ந்திருக்கக்கூடியது நமக்கு சூரியன் அமர்ந்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். ஆனால் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷத்தையும் லாபத்தையும் பெறுவதற்காக தான் புதனும் அமைந்திருக்கிறார். உங்கள் 2ஆம் அதிபதி 11 2-11 தொடர்பு நார்மலாக பண வரவை கொடுத்துவிடும். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மனத்திலே பயம் அப்படிங்க மட்டும்தான் இருக்கும், அதனால் வரக்கூடிய சேதங்கள் உண்டு அப்படிங்கிறது மனசில் வைத்து கொண்டாலும் 8ஆம் அதிபதி என்ற இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனால் வரக்கூடிய சந்திராஷ்டமம் என்ற எஃபெக்ட் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருப்பதனாலே இன்றைக்கு காரியங்கள் கொஞ்சம் தடைபட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா வேலையும் செய்யணும். உடனே எடுத்தாங்க ஒருத்தனை எல்லா வேலையும் செய்யாமல் அவசரப்படாமல் நிதானித்து ஒன்றுத்தையும் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா அழகாக முடிச்சிடலாம். இன்றைக்கு பரிகாரமாக கொஞ்சம் வெள்ளத்தை வாயில் போட்டுக்கிட்டு வெளியில் கிளம்புங்க. வெள்ளம் வந்து உங்களுக்கு பரிகார பலனாக அமைந்துவிடும் சந்திராஷ்டமத்தின் போது. அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அந்த வெள்ளத்தினுடைய மரத்தில் இருக்கிறதுனால மனத்தில் வந்து ஒரு கிளஸ்டர் இல்லாமல் கிளியராக இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்வீட் அந்த கிளாஸ் அப்படி போட்டுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பரிகாரத்துக்கு அஸ்திவாரம் பண்ணிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக மனநிலை உங்களுக்கு ஒரு சமபாடாக அமைந்துடும். உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகிறது. அதனால் சின்ன சின்ன பிரயாணங்கள் அலைச்சல்கள் அப்படிலாம் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் இருந்துக்கிடுங்க. வாகனங்கள்லாம் போகும் வேகமாகலாம் ஓட்டாமல் நிதானம் பண்ணினீங்கன்னா இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஸ்டோரி விட்டு உங்களை எதிர்பார்த்து சில காரியங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்த பிறகு செய்யணும்னு உங்கள் ஆஃபீஸில். அதனால் அதெல்லாம் நீங்கள் நிறுத்தி தைரியமாக பண்ணிட்டு வர முடியும். ஏன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி உண்டு. ரோகிணி நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம், அதனால் உங்களுக்கு ப்ரையாரிட்டி உண்டு. அந்த ப்ரையாரிட்டி டெஃபினட்டாக நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அந்த ஹாப்பினஸ் டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அது மாதிரி ஒரு ப்ரையாரிட்டி உண்டு. நீங்கள் வாங்க சார் உங்களுக்கு பண்ணணும் சார், உங்கள்கிட்ட கேட்டு தான் செய்யணும்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதில் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூலாம் இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதனால் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி காலாஷ்டமி, சுவாமியை போய் சிவபெருமானை போய் வழிபடுவது, கால பைரவரை போய் வழிபடுவது, ஒரு 2 விளக்கு நெய் விளக்கை கொண்டு போய் ஏற்றிட்டு சாயங்காலம் ஆனால் அமைதியை போய் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான பயங்கள் தீர்ந்து விடும். வாழ்க்கையில் பயம் எப்படிப்பட்ட பயம்லாம் வரும், சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்படக்கூடிய பயங்கள்னு வந்து எப்பவுமே தொடர்ந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். அவர் நல்லது தான் செய்ய போகிறார், நல்லது தான் கொடுக்க போகிறாருனாலும் அவர் சனி வந்துட்டார்னு சொல்கிறாங்களே சார்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எப்பவுமே நேர்மை தர்மம் இருக்கவங்ககிட்ட எப்பவுமே பயம் இருக்கும் இல்லையா. அவங்களாம் ரொம்ப நேர்மையானவங்க சார், கொஞ்சம் பார்த்து பழகிய நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பயம்தான் இந்த பயம். அந்த பயத்தை நீங்கள் எப்படி போக்கிக்கணும்னாக்க நான் அவருடைய ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிறதுக்கு தான் இந்த கால அஷ்டமியும் போது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த கால அஷ்டமியும் போது நேராக போய் பைரவரை போய் வணங்கி நானும்
உங்கள் கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் நண்பர்களே. ரிஷப ராசி தொடர்ந்து வரக்கூடிய ராசியானது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிதேவதைன்னு பார்த்தீங்கன்னா சிவன் வந்துடுவார். அப்போ அந்த சிவனுக்கான நாள் அப்படின்னு ஒரு நாள் உண்டுன்னா அது காலாஷ்டமி. அந்த நாள் தான் இன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி அஷ்டமி வந்து காலாஷ்டமின்னு பேர். இந்த காலாஷ்டமி காலபைரவரை வணங்குவது அவ்வளவு நல்ல செய்யும். காலாஷ்டமி வந்து காலபைரவருங்கிறது நமக்கு காசியில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். காலத்தை கணிப்பவர், அவருடைய பர்மிஷன் எல்லாம் காசிக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கணக்கை வைத்து கொண்டு உங்களுக்கு கரெக்டாக அடுத்தடுத்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வத்தின் பலன் என்று பார்க்க முடியும். அப்படி வரும்போது அனைத்து விதமான பைரவர்களும் நமக்கு நல்லதை செய்வார். அதில் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு ஒரு பைரவர் உண்டு அஷ்ட பைரவரத்தில். அந்த பைரவர்கிட்ட நீங்கள் போய் வணக்கம் போட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதெல்லாம் செஞ்சிங்கன்னா தாடிக்கொம்பு அப்படின்னு நம்ம திண்டிவனம் பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு ஊர் உண்டு. அங்கே போனீங்கன்னா இந்த ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர்னு இருப்பார். அவருக்கு நீங்கள் அரளி மாலை அரளிப்பூவெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த தடிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த பூசணிக்காயோடைய விளக்கை கொண்டு போய் போட்டு அந்த சாயங்கால வேலையில் அந்த சந்தியா வேலையில் பிரதோஷ வேலைன்னு சொல்லுவோம், அந்த நேரத்தில் இதை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணுவார்னு சொல்கிறது. அதனால் இதெல்லாம் ஈஸியான பரிகாரமாக சார், இதெல்லாம் நான் இதுக்காக நான் திண்டுக்கல் போக முடியுமா அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க சார். பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த சிவன் கோயிலுக்கான போங்க, ஒரு நல்ல நெய் விளக்கு எடுத்து ஒரு 2 விளக்கு எடுத்து அழகாக அந்த பைரவர் சன்னதிக்குள்ளே வச்சு அவரை கொஞ்சம் நேரம் அமைதியாக வணங்கிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த பைரவருடைய பெனிஃபிட் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசி அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் சூரியன் அமர்ந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடத்து சூரியன் தன லாபத்தை கொடுப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ராசினாதிலே ரேராக பார்க்கக்கூடியவர் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இப்போ மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ சுகத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அப்போ தானமும் சுகமும் வந்துட்டுனா சந்தோஷம் தானே. அப்போ அந்த சந்தோஷத்தை கிடைக்கணும்னு இந்த காலபைரவரை நம்ம போய் பார்த்துட்டு வரணும் இல்லையா. அதனால் காலாஷ்டமி அன்று அவசியம் செய்ய வேண்டிய காரியம் இது. இதனால் இன்றைக்கி இதை தவற விடாதீர்கள், செய்யுங்கள். வாழ்க்கையிலே நல்ல பல பலன்களை பெறுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பானது. உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அமையும். வாழ்க்கையிலே பலவித முன்னேற்றங்களையும் பலவித லாபங்களையும் பெற்றுத்தருவதாக அமையக்கூடியது. உங்களுடைய ராசியின் 8ஆம் இடத்திலே அமரக்கூடியவரானது சனி பகவான் இருக்கிறார். இந்த சனி பகவானுடைய சூழ்நிலையினால் மனதிலே கொஞ்சம் பயங்கள் உண்டு. 9ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருப்பது கொஞ்சம் பயத்தை கூடுதல் படுத்திவிடும். ஆனாலே புதன் என்பவரும் 9ஆம் இடத்திலே அமர்ந்து வருவது, உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துக்காரர் அமர்வது எதிர்பாராத பணவரவை கொடுக்கும். அந்த வஸ்திர லாபம் பணவரவு உங்களுக்கு கொஞ்சம் மனசிலே குதூகலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதேபோல் உங்களுக்கு சுக்கிரன் அமர்வதும் ஒரு நல்ல ஒரு வரவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கா அப்படின்னு டெய்லி செக் பண்ணுறது தான் இன்றைய ராசி பலனுடைய பேசிக் ஐடியா. இன்றைய ராசி பலனில் இன்றைக்கி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு வரவு உண்டா அப்படின்னு கேள்வி உண்டு. ஃபஸ்ட்டு வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குத்தான் இந்த புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. புதன் சுக்கிரன்னா யாருன்னா, உங்கள் நண்பரும் உங்கள் களத்திரமும், உங்கள் ஒய்ஃபு அல்ல ஹஸ்பண்ட், இவங்க 2 பேர்னால வரவு உண்டு, நண்பர்களால் பண வரவு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அப்போ உறவு முறையிலே பண வரவு வாய்ப்பு உண்டா அப்படின்னா, உறவு முறையில் டைரெக்டாக பெனிஃபிட் எதுவும் இல்லை. ஆனால் நண்பர் மூலம் பண வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தொழில் முறையிலே வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்துக்காரன் 12இல் அமர்ந்திருக்கிறார். அப்போது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயானவர் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் உண்டு. ஆஃபீஸில் போனால் பெருசாக அவங்கள ரிசப்டிவாக இருக்காது, வேலை பளு ஜாஸ்தி இருக்கும், எக்ஸ்டெண்டு ஹவர்ஸில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதை வேறு மூல நட்சத்திரத்துலேருந்து இவர் வேறு பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு நான் ஒர்க் பண்ணால் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீல் மைண்டில் வரும். அந்த ஃபீல்னால் கொஞ்சம் சந்தோஷம் வரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசிக் ஐடியா. இதை புரிஞ்சிட்டோம்னா இன்றைக்கி நல்ல நாளாக அமைஞ்சிடுது. இன்றைக்கி அஷ்டமி
அதுவும் காலாஷ்டமி. அதனால் டெஃபினட்டாக பைரவருக்கு ஒரு விசிட் இன்றைக்கி உண்டு. கன்ஃபார்மாக எல்லோரும் ஒரு பைரவ கோயிலுக்கு போயிட்டு ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு ஒரு விளக்கை போட்டுட்டு சுற்றி வந்து நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இவருடைய பலன் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலே பரிகாரங்களாய் அமைந்து உங்களுக்கு நல்லது ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடத்திலே பயணம் செய்யக்கூடிய மூல நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறார். இந்த 5ஆம் இடம் அப்படின்னாலே பெரிய விஷயங்கள்லாம் நடக்குமானா கொஞ்சம் காரிய தடைகள்லாம் ஏற்படுத்தும். உங்கள் ராசிநாதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அவர் 8ல் அமர்ந்திருக்கிறார். அவர் 8ல் அமர்ந்து விட்டாலே உடம்புல கொஞ்சம் பிரச்சனை பண்ண போகிறான்னு அர்த்தம். அவரோட துணைக்கு நிற்கக்கூடியது நமக்கு ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு மட்டும் இல்லை, சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார். இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பாஸ் எனர்ஜி தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இருந்தாலும் பயத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருப்பார். ஒரு தனகாரகன் இல்லையா, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரணும்னு ஒரு எண்ணம் கொண்டு வந்து விடுவார். ஒரு சூழ்நிலையை நீங்கள் கொடுத்து நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னா, என்னுடைய ஆட்கள் மூலியமாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு கீழே ஒரு படையை வைத்திருப்பீர்கள். இந்த காலாட்படைகள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆட்படைகள் எல்லாம் இருக்காங்க. அதனால் உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு கூட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கூட்டத்தோடு நீங்கள் இருக்கீங்க. அந்த தைரியத்தில் நீங்கள் எதை வேணால் செய்யலாம். அதனால் ஒரு காரியம் உங்களுக்கு பலனாக மாற வேண்டும் என்றால் அதுக்கு ஏதாவது முன்னெடுக்க ஒரு விஷயம் செஞ்சுருக்கணும். அப்படி ஒரு விஷயந்தான் இன்றைக்கி காலாஷ்டமி. சனிக்கிழமை அன்றைக்கி அஷ்டமி அமைந்தால் காலாஷ்டமின்னு பேர். இந்த காலாஷ்டமி போது அவசியம் பைரவரை வணங்குவது, இல்லைன்னா நாய்க்கெல்லாம் உணவு போடுவது, இல்லை அவங்கள மாதிரி 4 கால் பிராணிகளுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் உணவுகள் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பலனை உட்பட்டு உங்களுக்கு பலனாக மாறும் அப்படின்னு ரூல் இருக்குது. அந்த கோட்பாட்டின்படி இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை தர்மம் தலையாக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதனால் இன்றைக்கி எவ்வளோ தூரம் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் அடுத்தவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாமே நல்லதாக முடியும். அதனால் இன்றைக்கி மேக்ஸிமம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதனை நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிற சூரியன், அதனால் வரக்கூடிய மனத்திலே பயம், பதட்டம், கோபம், ஆத்திரம் இதெல்லாம் இருக்கும். மண்டையிலே கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கார். ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறார். நிறைய குழப்பங்கள் மனசுக்குள்ளார. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கிற வேளையில் உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சந்திரன் பிரயாணம் செஞ்சுக்கிறார். 4ஆம் இடம்ங்கிறது சந்திரன் பிரயாணம் செய்வது அவ்வளவு நல்லதல்ல. அவரும் சிக்னஸ் தான் கொடுக்க போகிறார். அவர் வேறு ஏற்கனவே செவ்வாய் பார்க்கிறார். உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதி பார்க்கறதும், 3ஆம் இடத்து அதிபதி மட்டும் இல்லாமல் 3 8க்குரியவர் பார்க்கறது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அவருடைய எஃபெக்டும் உங்களோட சேர்ந்துடும். 10ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு பண விரயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலையிலே கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன வேலை பண்ணணும்னு தெரில, 10 வாட்டி 4 வாட்டி அடுத்த வாட்டிக்கு கேட்டுக்கிறீங்க. அடுத்தவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. அதனால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்குது. அதனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும், வேலை என்ன பண்ணுறீங்களோ அதை அழகாக உட்காந்து நீங்கள் முதல்ல சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. மார்க்னு சொல்லுவோம். அதை மார்க் பண்ணின பிறகு வேலை பண்ணுங்கள். எடுத்தது வேலைக்குள்ளே இறங்கினீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் குழப்பம் இருக்கும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய ஹெல்ப்பை கேட்கும்போது கொஞ்சம் கேஷனோட கேளுங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, புதனுடைய இடத்துல இருக்குது. அதனால் நட்புகளோட பாராட்டி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கொஞ்சம் விஷயங்களில் மாற்றினீங்கன்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, காரிய தாமதமாக மாட்டிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கக்கூடியதுக்கு ஏற்கனவே 9ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுக்கான பிரயாணங்கள், இடப்பெயர்ச்சிகள், இந்த விஷயங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவார். அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். லாங் டேர்ம் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் தடைகள் கொடுக்கும்ன்றது மனசில் வச்சுக்கோங்க. அதுலேயும் நீங்கள் எதையும் டெடிகேட் பண்ணி அடுத்தவன் செஞ்சிருவான்னு எடுத்து வச்சிங்கன்னா அங்கே டெஃபினட்டாக ஏதோ ஒரு ஆப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆப்பை முதல்ல களையிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய திறனாய்வு, செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் உங்களை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அதை பண்ண ஆரம்பிங்க. இதுதான் இன்றைக்கி காஷன். இதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டே எண்ட்ஸ் வித் கரெக்ட் ஸ்மூத் நோட். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அஷ்டமி, காலாஷ்டமி. அவசியம் பைரவரை முடிந்தால் ஒரு தடவை பார்த்து அவருடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே.
இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே 3ஆம் இடத்திலே செல்லக்கூடிய இந்த சந்திரனானவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார். லாபம் கிடைக்கப் போகிறது என்றாலே சந்தோஷம் வந்துவிடும் இல்லையா? அதுவும் 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு எப்பொழுதும் உங்களுக்கு பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதும் 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் அவரும் பயத்தை கண்டினியூ பண்ணுறார் அப்படிங்கிறதும் தெரிகிறது. எந்த காரியம் செஞ்சாலும் பெருசாக உருப்படல சார், அப்படி இப்படியே போயிட்டுருக்கு சார், எதாவது பண்ணணும் சார் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சூரியன் அழகாக போய் அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய மீன ராசிக்குள்ளார் 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல மீன ராசியில் அமரும்போது அவர் பொருள் வரவை கொடுப்பதற்கான அத்தனை வகைகளும் உங்களுக்கு செய்வார். நீங்கள் உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் உங்களோட ப்ரையாரிட்டைஸ் பண்ணிகிட்டே போங்க. அதே மாதிரி ராகு அமர்ந்திருப்பதும் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதுவும் நல்ல காசு வர இடம் தான். நல்ல காசு வரணும்னு எகைன் புத்தி அப்படிங்கிற சொல்லக்கூடிய புதன் அவரும் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடியது. கொஞ்சம் நீங்களே உங்களோட ராசிநாதனை அங்கே அமர்ந்தனால நீங்களே உங்களை கர்ஸ் பண்ணினா தான் உண்டு, நீங்களே உங்களை டிச் பண்ணினா தான் உண்டு. உங்களை யாரும் கெடுக்கிறதுக்கு வெளியிலேருந்து வர வேண்டாம். நீங்கள் மட்டம் தட்டி கொள்வது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மட்டம் தட்டி கொள்வதனால் வரக்கூடிய அதிருப்தியினால் வரக்கூடிய திருப்தி இல்லாத நிலையினால் வரக்கூடிய ஏமாற்றங்கள் தான் உங்களுக்கு இருக்கிறது வழியே மற்றபடி லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியல. அதை இப்போ சொல்லி கொடுத்துறேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்றைக்கி எழுந்துக்கும் போதே காலையில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை எப்படி நீங்கள் லைனப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்தந்த நேரத்தில் இந்தந்த வேலைகள் செய்வோம் அப்படின்னு டைம் லாக் போட்டுக்கோங்க. இந்த டைம் லாக் தான் உங்களுக்கு மிஸ்ஸிங். இந்த டைம் லாகை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கக்கூடிய வேலைகள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னாக்க 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானானவர் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் எடுத்து கொடுப்பதற்கான ஆட்கள் இல்லாமல் பார்த்து கொள்கிறார். இப்போ நீங்கள் அதை லைனப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து அலாமிங் சொல்லுவோம். அந்த அலாம் பிரகாரம் 1 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா கன்னிராசியான உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களெல்லாம் சக்கன்னு வந்துடும். லைனப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த ஜெயிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் சந்தோஷம் வந்துடும். இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணணுன்னா இன்றைக்கி சனீஸ்வர பகவான் இருக்கிறது அஷ்டமி திதியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ காலாஷ்டமின்னு இருக்குது, பக்கத்தில் இருக்க காளி கோவிலுக்கு போங்க, அவள்கிட்ட ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்கள், அழகாக விழுந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன நவாக்ஷரின்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லுங்கள். இல்லை அங்கே கூடிய ஏதாவது ஹோமங்கள் இருந்ததுன்னா அந்த ஹோமத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா அந்த சண்டி ஹோமங்கள் எப்படி இருக்குன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாற்றிவிடும். அப்படி ஒரு பெரிய விஷயமாக மாறக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் இன்றைய நாளே நீங்கள் அவ்வளோ ஈஸியாக தவற விடாமல் பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சுபிட்சமான நாட்களை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைய நாளில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது சந்திரன். சந்திரனானவர் தன விரயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான மூல நட்சத்திரத்தின் கீழே இருக்கா. மூலம்னா ஆரம்பம்னு அர்த்தம். ஆரம்பமே உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்தானே எப்படி இருக்கும், கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். ஆனால் குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது இது நஷ்டம் இல்லை, மூலதனம் அப்படின்னு மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ குடும்பத்துக்காக செய்யக்கூடிய தன விரயங்கள் அப்படின்னு வைத்துக்கொண்டால வீண் விரயமாலும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது தான் உங்களோட புத்திசாலித்தனம். ஏன்னா உங்களை லக்னாதிபதி அமரும் நேராக பார்க்குறார். அப்போது உங்களுக்கு குடும்ப ரிலேட்டடான செலவுகள் உண்டு அப்படின்றத மனசில் வைத்து கொண்டீங்கன்னா இந்த விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. அதிலும் 5ஆம் இடத்திலே பார்க்கும்போது மீன ராசி அப்படிங்கிற ராசி, அந்த ராசிக்குள்ளே சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், ராகு இருக்கிறார். இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கிறார் புதனோடு சேர்ந்து. இப்போ புதன்றது புத்திசாலித்தனத்தில் எப்படி இருக்குன்னா, நான் புத்திசாலி தான் ஆனால் ரொம்ப புத்திசாலி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல கொஞ்சம் மட்டப்படுத்தப்படுவீர்கள். அந்த மட்டுப்படுத்துறது தான் அவமானம்னு பேர். இந்த அவமானத்தை தாங்கக்கூடிய எண்ணங்களை மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளோ தான் பேசிக் ஐடியா. அப்போது 5ஆம் இடம் அப்படிங்கிற இடம் பைசா கொடுக்கக்கூடிய இடம். அங்கே நமக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால பைசா வந்துடும். ஆனால் சிக்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, நான் என்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, இந்த ஃபீலை கொடுக்கக்கூடியது தான் இந்த புதனும் சூரியனும். அதனால் உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியாத ஒரு தவிப்பு இருக்குது பார்த்திங்களா, இதனால் வரக்கூடிய சிக்கல் தான் இன்றைக்கி டேயில் இருக்கும். இதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டில் மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள், எல்லாத்துக்குள்ளே போகாதீங்க. இன்றைக்கி எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் செய்வேன், இது தெரியாது, இன்றைக்கி வரல, இன்றைக்கி ஆட்டத்தில் நான் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நின்றுடுங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகுனா இன்றைக்கி ஆட்டத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சு போயிடலாம். இல்லைன்னா இன்றைக்கி ஒர்க்கில் என்ன பண்ணுவோம், பேர்டன் ஜாஸ்தியாகும். ஒர்க் பேர்டன் ஜாஸ்தி அது மட்டும் இல்லை, எண்ட் ஆஃப் த டே த எண்ட்ஸ் வித் நல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போய் நிற்கும், எந்த பண்ணியும் 0 ஆகிடும். நம்மளோட எஃபர்ட் 0 ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், வேஸ்ட்டாக போடும். அதனால் இன்றைய நாளிலே இந்த சூட்சமத்தை மைண்டில் வச்சுக்கோங்க.
அஷ்டமி காலாஷ்டமி இருக்கனால காளி தெய்வத்தை வணங்குவது, சிவ வழிபாடு இதெல்லாம் ரொம்ப நல்லது. பைரவரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இது செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவமானம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்திலேருந்து தவிர்த்தல் கிடைத்துவிடும். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லதே நடக்க போகிறது, நல்லதே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியே நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கக்கூடியது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் அப்படின்னாலே ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம்னு வச்சுக்குவோம். அப்போ மூலாதார முகமனேன்னு சொல்லுவான். அப்போ மூலத்தின் காரணமாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா எதையும் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக அமைந்து விடுகிறார் ராசி கொண்டவர் நீங்கள். உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியன் இருக்கக்கூடிய இடம். 4ஆம் இடம் நார்மலி சூரியன் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லுவோம். அதனால் வரக்கூடியது கொஞ்சம் விரோதத்தை தன்மையை கொடுக்கக்கூடியது. அதனால் நான் என்ற கர்வம், நான் என்ற மமதையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோன்னா கொஞ்சம் பக்தி ஸ்ரத்தையோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன ஆகும், நான் எல்லாரையும் உறவுகாரனாக நினச்சிக்கணும். அப்போது எல்லோரும் உறவுகாரனாக எப்படி இருக்கோம், நம்ம கொஞ்சம் ஈஸியாக அவுட் ஆகிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னை தனிப்பட்ட முறையில் தனியாக நிற்கிறோம், ஆட்மேன் அவுட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் தனியாக காட்டுவோம். இப்படி இல்லாமல் நான் எல்லோரோடையும் ஒரு மிங்கிள் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, சரியாக போச்சு. இதுதான் ட்ரிக்கு. இதை பண்ணிட்டீங்கன்னா இல்லைனா என்ன ஆகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரிக்ஷன், ஒருத்தருக்கு சண்டை, இதனால் ஒரு கன்ஃபியூஷன் இதுதான் நடக்கும். அதனால் எல்லாரோடையும் நான் எல்லாருக்கும் உசந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை, எல்லாருக்கும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை மைண்டில் கொண்டு வந்துருங்க. இதுதான் இன்றைக்கி டேவுடைய ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை நீங்கள் அப்படியே கேப்டலைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஸ்மூத் ஆகிடும். உங்களுடைய ராசிநாதன் ஏற்கனவே உங்களை 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் ஒன்றும் பெருசாக பெனிஃபிட் கொடுக்க முடியாத சூழ்நிலை. 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது. 5ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களை வேறு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரால் ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. ஏற்கனவே குழப்பத்தில் இன்னும் அடிஷ்னல் குழப்பம் தான் இந்த செவ்வாய் பார்த்து கொண்டு இருப்பது. செவ்வாய் தன்னுடைய பார்வை பலத்தினாலேயும் பார்க்கிறார், கேதுவை பார்த்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியில். இவரும் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கொடுக்க போகிறதில்லை. ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்க வேண்டியவர் பயத்தை கொடுத்து விடுவார். இப்போ பணம் வரவு அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு தேடுதல் தான் சார் நிறைய இருக்குது, ஒன்றும் ஆன்சர் இல்லை சார் தான் ஃபேக்ட்டு. எப்படி இதை உடைக்கிறது அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக்கு தான் இன்றைக்கி காலாஷ்டமி. இது போய் சுவாமி பைரவர்கிட்ட போய் முறையிடுறது. ஒரு நல்ல 4 விளக்கு எடுத்துக்கிடுங்க. 4 நெய் விளக்கு, மடக்குன்னு சொல்லுவோம். அந்த சின்ன அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி நல்ல திரியை போட்டு கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சுட்டு அவர் 4 சுற்றி நமஸ்காரத்தை பண்ணி எனக்கு இந்தந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ஒரு லெட்டர் எழுதி, அது அங்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் கொண்டு வந்து சுவாமிகிட்ட வச்சுக்கிடுங்க. இந்த லெட்டர் எழுதின விஷயம் 15 நாளில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இன்றைக்கி ஒரு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தனுசு ராசிக்கு, ஏன்னா மூல நட்சத்திரம் அப்படிங்கிற ராசி கீழே இருக்கிறதுனா நேராக பார்க்கறது திருவாதிரை நட்சத்திரத்தில் அது பார்க்க போகிற சிவனுடைய அருள் உங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டுன்னு மைண்டில் எடுத்துக்கோங்க. அப்போ நேச்சுரலி உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. இதை நம்பி தைரியமாக பண்ணலாம். எந்த விதமான கிரிட்டிசிசமும் இதில் தேவையே கிடையாது. அழகாக பண்ணும்போது நேச்சுரலி உங்களுக்கான பலன் உங்களுக்கு கைமேற் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் நண்பர்களே. மகர ராசி என்ற ராசியானது கால புருஷ தத்துவத்தின் 10வது ராசி, தொழிலின் ராசி. அப்போ தொழிலிலே எப்படியெல்லாம் நீங்கள் முன்னேற்றமான பாதைக்கு செல்ல வேண்டும் என்பதை அழகாக புரிந்து கொண்டு அதற்கான காலகட்டங்களை நகர்த்தி செல்பவர் நீங்கள். உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்குள்ளரே மூல நட்சத்திரத்தின் கீழே சந்திரனான பிரயாணம் செய்வது உங்களுக்கு தன விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்கள் ராசிநாதனானவன் 2ஆம் இடத்தில் அமர்வதும் அவ்வளவு நல்லதல்ல. குடும்பத்திலே பல விதத்திலும் சில கஷ்டங்களை ஏற்படுத்தி அதனால் விரயங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். 3ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய சேர்க்கை ஒரு நன்மையை கொடுக்கிறது. 3ஆம் இடத்தில் ராகு அமர்வதும் நல்லதை கொடுக்கும். 3ஆம் இடத்திலே சௌக்கிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நமக்கு சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். இவர்களாலே பண வரவு உண்டு. புத்தியை மட்டும் நல்லா வச்சுட்டா போதும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்லுவாங்க. புத்தியை நல்லா வைத்து கொண்டால் போதும் அப்படிங்கிறது தான் புத்தியினுடைய தன்மை. இங்கே நீச்சத்தன்மையான மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறது. அதை கொஞ்சம் நீங்கள் ஷார்ப்பன் பண்ணிட்டா போதும். கொஞ்சம் அடிஷ்னலாக உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதை படித்து அதுக்கு பிரகாரம் நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அமையும். அது இல்லாமல் ஆஃப் பேக்டாக வரும்போது எல்லாமே தலைகீழாக மாறிடும்.
அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். குரு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்க லாபத்தை கொடுப்பார். 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் லாபத்தை கொடுப்பார். இவங்களாம் லாபத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா பாதகாதிபதி அப்படிங்கக்கூடிய செவ்வாயானவர் 6லே மறைவது அப்படின்னா மூத்த சகோதரர் மூலம் வரக்கூடிய வரவுகள் உங்களுக்கு உண்டுன்னு அர்த்தம். அப்போ பண வரவு எப்படியோ வந்துடும். உங்களுக்கு சொத்து மொத்துலேருந்து வரும். உங்களுக்கு புதுசாக கடன்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்களுடைய கிட்ட இருக்க காசே உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு தன்னிறைவுபடுவது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் வந்துடும். அதனால் ஈஸியாக நாங்கள் அந்த விஷயத்தில் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகார பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலாஷ்டமியான இன்று நீங்கள் பைரவருக்கு சென்று வெற்றிலை மாலை போட்டுக்குவாங்க. அவருக்கு போய் வெற்றிலை மாலையை போட்டுட்டு ஒரு நல்ல நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய காலங்களிலே உங்களுக்கும் வெற்றியான விஷயத்தை நீங்கள் சாதித்து விடுவீர்கள் என்பதில் எந்த விதத்திலும் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் நாதன் ராசியினுள்ளே அமர்ந்திருக்க கொஞ்சம் மந்தப்பட்ட புத்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனானவர் இன்றைக்கு காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறார். உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த செவ்வாயானவர் 4-10 5ல் அமர்ந்துவது அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் சேதத்தை உருவாக்குவதாக அமைகிறது. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய குரு அப்படின்னு பார்த்தா 2ஆம் அதிபதியும் அவர் தான், 11க்கு அதிபதியும் அவர் தான். 2-11 தொடர்புக்கானவர் 4ஆம் இடத்துல அமர்வது அப்படின்னு சொன்னாக்க அதுவும் உங்களுக்கு நல்ல விஷயமாக அமையவில்லை. ஸ்நேக விரோதத்தை கொடுத்து விடுவார். ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரிலேஷனில் கலகம்லாம் வரும், சண்டைகள்லாம் வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸிட்டாங்க பிரச்சனை வரும்னு பார்த்துக்கிடுங்க. முடிந்த வரைக்கும் பெருசாக அவங்கள்ட்ட ஓப்பன் ஹார்ட்டடாக எல்லாத்தையும் சொல்லி மாட்டிக்கிடாதீங்க. இதனால் வரக்கூடிய அவமானங்களும் கஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு. அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறமா சூரியனானவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் உங்களுடைய 2ஆம் இடத்துல அமரப்போகிறார். அதனால் சூரியன் எப்பவுமே குடும்பஸ்தானத்தில் அமரும் போது எப்பயும் மனக்கவலை கொடுப்பார் அப்படின்னு ரூல் இருக்குது. கொஞ்சம் மனசில் எப்பவும் குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்களினால் வரக்கூடிய வேதனைகள் உண்டு. அந்த வேதனைகளை குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோன்னு ஒரு சின்ன ஒரு குழப்பங்களும் வரும். அதனால் ஒரு வாழ்க்கையை இப்படி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு துணை போகிற மாதிரி ராகுவும் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், இப்படி எல்லாருமே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைட்டு ரோப் கட்டி வச்சுருக்காங்க. அதில் சுக்கிரன் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். உங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளையெல்லாம் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் நீங்கள் பணம் கஷ்டப்படாமல் கிடச்சிரும். அந்த நன்மைக்கான வழிகளெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக 5க்கு அதிபதி ஆனவர் இந்த புதனானவர் அவர் எப்படியான உங்களுக்கு பணத்தை வழி பண்ணி கொடுத்துருவார். பணம் வந்துடும். எப்படியோ பைசா வந்துருச்சு சார், சந்தோஷம் அப்படிங்கலாம். இன்றைய நாளிலே எப்படி நம்ம விஷ்ணு தேவதையை வழிபடுவதுக்கு புதன் பார்க்குமோ அதுமாதிரி சனி அப்படின்னும் போது சனி தேவதையானது அஷ்டமி அப்படிங்கிற திதியில் காலாஷ்டமி வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு. இந்த வழிபாடை செய்யும்போது எப்படின்னா பண வரவு தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அப்படிங்கிற பைரவரை நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கான பண வரவுகளை நீங்கள் தடுத்தாலும் யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். அதுக்கு என்ன செய்யணுன்னாக்க இன்றைக்கி ஒரு 4-5 எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போங்க. அப்படியே பைரவர் சன்னிதியில் வைங்க. அங்கேருந்து ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை ரிட்டர்ன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. 2 எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் 2 எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு எல்லோரும் சாப்பிட்டு அந்த பலனை பழுங்கள். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு பண வரவின் தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ரூல். அதனால் இந்த ரூலை கேப்டலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவுமே பணம் கொண்டு தனவானாக இருக்க வேண்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 12ஆம் இடத்திலே சனி அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடியதானது சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடத்து சந்திரன் எப்போவுமே பைசா கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மனத்திலே சந்தோஷத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். 2ஆம் இடத்தின் அதிபதியானவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருவது அவ்வளவு நல்லதல்ல. செவ்வாயானவர் தனகாரகனாக இருக்கும்போது அவர் உங்களுடைய 4ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் அம்மா தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் உறவுகாரங்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கிறது நல்லது. தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டு அதனால் வரக்கூடிய வம்புகள் எல்லாம் உண்டு. அதனால் கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அவர்
இன்றைக்கு 7ஆம் இடம் பார்வையாக நமக்கு சந்திரன் பார்த்து கொண்டு இருக்கனால உங்கள் மனசை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி வார்த்தைகள்லாம் ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. அதே போல் உங்களுடைய ராசியில் நாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளோ நல்லதல்ல. அதுவும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் நல்லவர், அதனால் பைசா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதன் நல்லவர், கொஞ்சம் பைசாவோட கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு டூ அண்ட் ஃப்ரோ அப்படின்னு சொல்லுவோம், கிட்ட போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசியிலேயே மண்டைக்குள்ளரே இருக்க சூரியன் அப்படின்னா சூடு ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும், ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் இன்றைக்கி ரிலாக்ஸ் மைண்டோடு இருங்க. காலையில் எழுந்துக்கும் போதே நான் ஸ்ட்ரெஸ்ஸோடு எழுந்துப்பேன்னு இல்லாமல் கொஞ்சம் நான் ஆல்வேஸ் சொல்வேன், நார்மலி ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிக்கோங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது. கொஞ்ச நேரம் அமைதியான பிறகு இந்த டே தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை காணக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை அமைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நார்மலாக சொல்லுவோம், இந்த மீன ராசிக்குள்ளார இருக்கவங்க கிளஸ்டர் இப்படி மீன் போயிட்டு வந்துட்டுங்களே அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு வேகமாக கூட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு அமைதி தேவை அப்படின்னும்போது இந்த காலாஷ்டமியின் போது நீங்கள் கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீழே இருக்கவங்களே, அதாவது சொல்லுவான், நமக்கு எனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு ஒரு வரி உண்டு. அந்த வரியை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழும் நிறைய பேர் இருக்கார்கள் அப்படின்னு தான் இந்த பைரவ அஷ்டமத்தோட விஷயம். இந்த பைரவ அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் உங்களுக்கு கீழும் ஆட்கள் இருக்காங்கன்னு புரிந்து கொண்டு வரதுக்கு தான் போய் அங்கே போய் விளக்க ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் போய் பைரவருக்கு 2 விளக்கை போட்டு அமைதியாக அவரிடம் தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையின் புரிதல் நல்லா இருக்கும். அந்த புரிதல்னால நல்லதொரு நாளாக இந்த நாள் கிடந்துவிடும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். நேயர்களே, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். இந்த பலன்களை நீங்கள் பார்த்து இதனால் வரக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படி இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக எதனா கொஸ்டின்ஸ் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பரும் இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் டைரெக்டாக என்னை கூப்பிட்டும் கேட்டுக்கலாம். முடிந்த வரைக்கும் சார் இந்த ராசி சார் எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்காம ஜாதகத்தை அனுப்பித்து பலன்களாய் கேட்டுக்கொண்டீர்களானால் மிகவும் நல்லதாக இருக்கும். வாழ்க வளத்துடன்.